வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாப்கார்ன் எப்படி வீட்லயே டக்குன்னு 2 நிமிஷத்துல சூப்பரா செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது வீட்ல டக்குன்னு குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாப்கார்ன் செய்யறதுக்கு பாப்கார்ன் சோளம் வாங்கும்போது இது மாதிரி நல்லா சின்னதா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். கடைகள்ல பெரிய சோளம் சின்ன சோளம் ரெண்டும் இருக்கும். ஆனா நம்ம வாங்கும்போது பாப்கார்ன் செய்யறதுக்குன்னு தனியா இது மாதிரி சின்னதா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு நல்லா பெருசா நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம கடைகள்ல கிடைக்கிற மாதிரி சூப்பரா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். நீங்க எண்ணெய் ரொம்ப குறைவா ஊத்திராதீங்க. கொஞ்சம் அதிகமா இருந்துட்டா கூட பரவாயில்ல. ரொம்ப குறைவா போயிருச்சுன்னா நம்மளுக்கு ஒழுங்கா பொரிஞ்சு வராது. அதுக்காக தான். இது கூட நம்ம ஒரு 150 கிராம் சோளத்தை போட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இத ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் வறுத்தோன்னு நம்ம குக்கர் மூடி போட்டுறலாம். குக்கர் மூடியில வாசர் மட்டும் இருந்தா போதும். விசில்லாம் போட வேணாம். ஹை ஃப்ளேம்லயே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்க, ஒரு நிமிஷத்துலயே எப்படி நல்லா டப்பு டப்புன்னு சத்தம் வருது. கார்ன் நல்லா பொரியுது. இது மாதிரி சவுண்ட் நல்லா நின்னதுக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த டொப்பு டொப்புன்னு சவுண்ட் எல்லாமே நின்னதுக்கு அப்புறம் தரங்க. இல்லைன்னா 1-2 பொரிஞ்சிரும். நல்லா பொரியாம விட்டுரும். அதுக்காக தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.